ஸோ ஹாய் கைஸ், நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்களை ஒரு 2-3 விஷயத்தை நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்று, நம்ம யூடியூப் சேனல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோஸ் போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா நம்ம யூடியூப் சேனலில் லாங் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கும் நம்மளுடைய வீடியோவுக்கும் கொஞ்சம் ஆதரவு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் 2, நம்ம இப்போ வரப்போகிற வீடியோ வந்து திருப்பதி டு சென்னை பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் வெறும் 100 ரூபா வச்சு பஸ்லேயும் போயிட்டோம், ட்ரெயின்லேயும் போயிட்டோம். ஜஸ்ட் 100 ருபீஸ் 2 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம வந்து கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். 2 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ண அந்த பஸ்ஸில் வந்து பெர்மிஷன் கிடைக்கல, வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் ஜன்னல் ஓரமாக வச்சு தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. ஸோ அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ எனக்காக ஏன்னா நமக்கு கடைசி வரைக்கும், அதாவது திருப்பதிலேருந்து திருத்தணி வரைக்குமே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கேபின் ரைட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அண்ணன், கண்டக்டர் வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து ஜன்னல் ஓரமாக வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே. இதுவா இன்னொன்று, கொஞ்சம் ஹெட்செட் வச்சுருந்தீங்கன்னா ஹெட்செட் போட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் பேசுகிறது வந்து அவ்வளோவா கேட்காது. ஸோ அதனால் ஹெட்செட் போட்டு வீடியோ பாருங்கள். சரிண்ணா? தேங்க்யூ.
திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் முருகர் கோயிலெலாம் போனோம்னா இங்கே இறங்கி அப்படியே ரைட்டில் உள்ளே போகிறோம். முருகர் கோயில் போனால் கூட இங்கே இறங்கிறது நல்லது. ஏன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனை விட்டால் பஸ் இறங்கி நிற்காது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பஸ் போயிட்டு தான் இருக்கு, இங்கே நிற்காமல். ஸோ திருத்தணி முருகர் கோயில், திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன், திருத்தணி மெயின்லாம் நம்ம வந்து இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து நம்ம இறங்கிக்கலாம். ஸோ ஓகேங்க, வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ பஸ் நிற்கிறது திருத்தணி மார்க்கெட் பஸ் ஸ்டாப். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன், திருத்தணி மார்க்கெட் ரெண்டுமே ஸ்டாப் உண்டு. ரைட் ஹேண்ட் சைடில் முருகர் கோயில் போகிற வழி. இருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே தான் சம்பவமே ஆரம்பிக்குது. ஆக்சுவலி நான் ஏறின பஸ்ஸு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் போகிற பஸ்ஸு, திருப்பதி டு அரக்கோணம் போகிற பஸ் இது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க திருத்தணி வரைக்குமே போட்டாங்க. காரணம் கேட்டேன், ரீசன் கேட்டதுக்கு. ஆனால் ரீசன் நல்லா கண்ட்ராக்டர் வந்து சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணார். அதில் நல்ல விஷயம், நல்லா இருக்க எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு நல்ல மனுஷங்களாக தான் இருக்கிறாங்க. எதுக்குன்னா இல்லை டைம் ஆகிடுச்சு, அதாவது அவங்க ஒரு அஞ்சு காலுக்கு அங்கே போன பொழுது இங்கே வரத்துக்கே மணி 5 ஆயிடுச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து டைம் ஆகிடுச்சு, அதனால் திருத்தணி வரைக்கும் நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு 10 ரூபா எனக்கு ரிட்டர்னும் பண்ணிட்டார். 100 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா எனக்கு ரிட்டர்னும் பண்ணிட்டார். 90 ரூபா தான் வாங்கியிருக்காரு இப்போ எனக்கு, அதுலேருந்து திருப்பதிலேருந்து திருத்தணி வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பஸ்ஸே பின்னாடி வந்துச்சு. அதாவது அவங்களுடைய நான் ப்ரைவேட் பஸ்ஸு நான் ஏறினேன் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸே வந்து பின்னாடி வந்தது. அவங்களுடைய பஸ் வந்து காஞ்சிபுரம் போகுது, வேறு எங்கேருந்தோ காஞ்சிபுரத்துக்கு போகுது. அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். ஆனால் அது அவங்களுடைய வண்டி தான். ஏறி அரக்கோணத்தில் இறங்கிட்டேன். அதே டிக்கெட்டை வச்சு நான் அரக்கோணத்தில் இறங்கிட்டேன். சரிண்ணா, இறங்கி அங்கேருந்து ட்ரெயின் ஏறி வந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள்.
அண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அரக்கோணத்துல வந்து லோக்கல் ட்ரெயின் ஏறிட்டோம். இதுக்கு எப்படி இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரைக்கு எவ்வளோ செலவாச்சு எல்லாமே நான் வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி எதனால் நம்ம வந்து திருத்தணிலேருந்து இன்னொரு பஸ் மாதிரி அரக்கோணம் வந்தோம், அந்த கதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுமே என்ன சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, ஓகேங்க, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோவை. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையை போயிட்டுருக்கேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு சின்ன வேலை, அதனால் சென்ட்ரல் வரைக்கும் என்னால் இப்போ போகிற சூழ்நிலை கிளம்பும் போது சென்ட்ரல் வரைக்கும் போகலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனால் இப்போது நடுவில் வந்து ஒரு பிளான் சின்ன சேஞ்ச் மாறி போச்சு. சரி, அதனால் வந்து நம்ம சென்ட்ரல் வரைக்கும் போகல, வேப்பம்பட்டு வரைக்கும் தான் இந்த ட்ரெயினில் போகலாம். ஸோ கைஸ், திருவள்ளூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ திருவள்ளூர் வந்திருக்கோம். இப்போது மணி பார்த்தோன்னா 7:10 அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அப்படியே வந்துடுச்சு திருவள்ளூர். ஏன்னா நம்ம இப்போ அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கோம். அதனால தான் இல்லை, நான் சென்ட்ரலில் போயிருப்பேன். டேரெக்டாக சென்ட்ரல் போயிட்டு அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வீடியோடைய இது வந்து சென்னை வரைக்கும் போய் வர்றது தான். வேப்பம்பட்டு சென்னை தான், பட் ஆனால் சென்ட்ரல் வரைக்கும் போய் வந்தால் ஒரு திருப்தி இருக்கும். பட் நம்ம சென்ட்ரல் வரைக்கும் போகல. ஸோ நம்ம கட் பண்ணுறோம் அப்படியே. சரிண்ணா? ஓகே, வாங்க திருவள்ளூர் ஸ்டேஷனை பார்த்துட்டு இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாருமே எப்படி போவாங்க, சென்னையிலேருந்து திருப்பதி போகிறனாலும் திருப்பதிலேருந்து சென்னை வர்றதுனால ஒன்று ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பஸ்ஸு ட்ரெயின் ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவில் அட் அ டைமில் கவர் பண்ணி போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை. ஓகே, இதுக்கு ஃபேர் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துடலாம். ஏங்க கம்பேரிசன் நிறைய இருக்குங்க. இதில் நீங்கள் ஃபேர் பார்க்குறதுன்னு நிறையவே எப்படி சொல்கிறது, இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது நீங்கள் ஃபேர் கம்பேரிசன் பார்த்தே ஆகணும். ஏன்னா நார்மலாக நீங்கள் திருப்பதிலேருந்து சென்னை கோயம்பேடு வரணுன்னா 180 ரூபா வாங்குவாங்க. அதே நீங்கள் ஆவடி, அம்பத்தூர் அந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே அலைச்சல் 185 ரூபா டிக்கெட்டா, அது ஒரு 15-20ன்னு சொல்லிட்டு ஒரு 200 220 ரூபாய் மேலே செலவாயிடுமா. அதே நீங்கள் இப்படி, அதாவது நான் வந்த மாதிரி திருப்பதிலேருந்து பஸ்ஸில் அரக்கோணம் வந்துட்டு அரக்கோணத்துலேருந்து இது ட்ரெயினில் வந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சம். அதாவது திருப்பதிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 100 ரூபா டிக்கெட் ஃபேர் வாங்கினாங்க. ஆனால் திருப்பதிலேருந்து அரக்கோணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு போகல. நான் வந்த டைமில் பஸ்ஸு போகல, சரியா? ஸோ எனக்கு நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்காது. திருப்பதிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் 100 ரூபா டிக்கெட் ஃபேர் வாங்கினாங்க. அதிலே அவர் கண்ட்ரக்டர் வந்து எனக்கு வந்து 10 ரூபா ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஏன்னா திருத்தணி வரைக்கும் பஸ்ஸு கட் பண்ணதுனால எனக்கு 10 ரூபா வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார் கண்ட்ரக்டரு. மொத்தம் 90 ரூபா ஆச்சு. ஸோ 90 ரூபா நீங்கள் திருத்தணி வர்றதுக்கு நான் இப்போ செலவு பண்ண வரைக்கும் 90 ரூபா டிக்கெட்டு ப்ளஸ் நான் 10 ரூபா லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தல. ஸோ எனக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு, இங்கே திருப்பதிலேருந்து சென்னை வரத்துக்கு 100 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கேன். அதே நீங்கள் நார்மலாக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னா 100 ரூபா பஸ் ஃபேரு ப்ளஸ் 10 ரூபா 15 ரூபா நீங்கள், அதாவது வேப்பம்பட்டு அந்த மாதிரி திருவள்ளூர், ஆவடி அந்த மாதிரி போனால் 10 ரூபா டிக்கெட்டு. இதை நீங்கள் ரொம்ப லாங்காக போனால் ஒரு 15 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. ஸோ 110 ரூபா 115 ரூபாவில் இந்த ட்ரிப்பை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அப்படியே ஒரு வழி தான் நான் காட்டியிருக்கேன். பஸ்ஸில் போனால் 180, இதில் 115 ரூபாவில் முடிச்சிடலாம். எவ்வளோ சேவ் பண்ணலாம் காசை. ஸோ அதுதான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை. நான் வேறு பிளான் பண்ணேன், ஆனால் அது வேறு மாதிரி அமைஞ்சு போச்சு. சரி, ஓகே, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம ஒருத்தர் கேட்டார் ஒரு போன ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த மாதிரி வந்து லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னார். நான் லாங் வீடியோஸ் போடுறேன். இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலே வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் தான் மும்மரமாக இறங்க போகிறோங்கிறதுனால இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சரிண்ணா?